மாவுலதான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுலதான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல்ல, இட்லி அது ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருக்கும். தனக்குன்னு சுயநலத்தோட வாழ்வீங்க. ஆனா தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் பெண்கள் நடுவர்களே. ஆம்பளை மனசு இட்லி மாதிரி. அதாண்டா குத்தி குத்தி பாக்குற ஆளுக வெந்துருச்சான்னு. பொம்பளை மனசு தோசை மாதிரி. ஆமா நடுவர்களே. இட்லி எடுத்து பாரு, ரெண்டு பக்கமும் வெள்ளையா இருக்கும், வெள்ளந்தியான மனசு. தோசை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டரை புரிஞ்சுக்கவே முடியாது. தோசை கடைசி வரைக்கும் ஒழுங்கா வராது, பிஞ்சுக்கிட்டே தான் போகும். கடைசியில செதுக்கி தயா எடுக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க. இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா? அப்ப ஆண்களுக்கு என்ன சாணத்தையா வைத்தான்? எங்க மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் பண்ணணும் தெரியுமா? அப்ப நாங்க ஆம்பளையா பிறக்கிறதுக்கு ஐயச்சதனமா பண்ணிட்டு வந்தோம். எங்க மனைவி அமைவதான் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புரியாம